ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜிட். ஜிட்னா என்னென்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சோர்ஸ் கண்ட்ரோல்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதாவது சோர்ஸ் கண்ட்ரோல் எதுக்குன்னா வந்து இப்போ மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. மல்டிபிள் காப்பீஸ்னால் ஒரே ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மெயின் டாட் சிபிபின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை மெயின் டாட் ஜாவான்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அந்த ஃபைலை வந்து நேற்று வரைக்கும் எடிட் பண்ணியிருப்பேன், அது வரைக்கும் ஒழுங்காக ரன் ஆகிட்டு இருக்கும். அடுத்த வருஷன் வந்தோடனே இன்றைக்கி நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். எனக்கு பழசு தான் பெட்டராக நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று பழைய காப்பி எங்கேயாவது ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு இது பண்ணுவோம், இல்லைன்னா அண்டு கொடுத்து பழைய ஸ்டேட்டுக்கு போவோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி, ஒரு ட்ரீ ஹிஸ்ட்ரி மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அது மாதிரி மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து ஒரே ஃபைலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரே ஃபைலில் ஒரு டீமில் வந்து 5 பேர் வந்து ஒரே ஃபைலில் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் போக போக அப்படி தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க எல்லாரோட வேலையை எப்படி மர்ச் பண்ணுறதுன்னா 5 பேரோட சோர்ஸ் கோடையும் ஒழுங்காக அவங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சோன்னே ஒன்றா கொண்டு வந்து அப்புறம் ஒரு இன்டெகிரேஷன் டெஸ்ட் எப்படி நடத்துறது அப்படின்றதெல்லாம் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு ஜிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோர்ஸ் கண்ட்ரோல் இல்லாமலே கூட நீங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணலாம், பட் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், ஓகேங்களா. அந்த பெயினை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே வந்து இதை வந்து மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படி ஒரு சோர்ஸ் கண்ட்ரோல் ஜிட் பார்த்தா. ஜிட் வந்து இப்போ பாப்புலராக இருக்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். இதை வந்து லினக்ஸ் தான் வந்து இப்போ ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணிச்சு. எழுதுனது யாருன்னா நம்ம மிஸ்டர் லைன்ஸ் டார்வல்ஸ் இருக்கார்ல, லினக்ஸ் கர்னல் டெவலப்பர். ஸோ அவர் தான் இதை பண்ணது. ஸோ அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று வச்சுருந்தாங்க, அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில் ஒரு ட்விஸ்ட் எடுத்து நானே பண்ணிக்கிறேன் போங்களா டேஷிங்களா அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான் இருந்தது, ஓகேவா. யார் யூஸ் பண்ணாங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுறது. லினக்ஸ் வந்து பிட் கீப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. பிட் கீப்பருக்கு இவங்களுக்கு லைசன்சிங் இஷ்யூவில் சண்டை வந்துருச்சு. அதாவது லைசன்சிங் ஃப்ரீயாக லைசன்ஸ் கொடுக்கறதுல வந்து சில லிமிடேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த லிமிடேஷனை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணதில் அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வந்து நான் இவங்களுக்குலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்னடா தர்றது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு சின்ன ப்ராஜெக்டாக தான் ஆரம்பித்தாங்க, பட் ஃபைனலி இட் எவால்வ்ட் இன்டு அ பிகர் திங். அண்ட் இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஜிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டைலில் ஒர்க் ஆகுது, இட் இஸ் எஃபிஷியன்ட் அஸ் வெல். ஆல்மோஸ்ட் பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஜிட்டு கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் ஜிட்டு படிக்கிறீங்களோ இல்லை இதில் கான்செப்ட் படிச்சிட்டிங்கன்னா இதே தான் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம், என்ன சோர்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாலும். நான் நிறைய ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஒரு 7-8 சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜிட்டுக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதை விட அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாதோட முக்கியமான விஷயம் இது ஃப்ரீ. நம்ம ஃப்ரீயாக இருந்தால் எதாக இருந்தாலும் எடுத்துப்போம், ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னல் சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் இருக்கும். சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல்வாங்க. அதாவது ஒரு ரெபாசிட்டரி இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனி சர்வர் வாங்கி, அந்த மிஷின் சர்வர்னா ஒரு மிஷின் தான், அந்த மிஷினில் தான் எல்லாம் இருக்கும். தேவைப்படும் போது தேவையான ஃபைல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப அப்டேட் பண்ணிடுவோம், ஓகேவா. ஸோ இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சப்போ கிளியர் கேஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை வர்ச்சுவல் சோர்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். சிவிஎஸ் சப்வர்ஷன் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிச்சு. இப்போ மல்டிபிள் டெவலப்பர் கான்ஃப்ளிக்ஸ் வரும்போது அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்பயும் அந்த பெயின் இருக்க தான் செய்யுது, அதனால் பெயின்லாம் சால்வ் பண்ணிச்சுன்னா சொல்ல முடியாது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா வந்து நெட்ஒர்க்கில் இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவோன்னா எடிட் பண்ணி ரீட் ஒன்லியை தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் அதை வந்து ஓவர் ரைட் பண்ணிவிட்டு வேலைகள்லாம் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் நாட் த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அதாவது இந்த ஃபைல் நான் மாடிஃபை பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வீட்டில் நெட் இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு தெரியும் நான் வீட்டில் வச்சு சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா வந்து அதை ரைட் கிளிக் பண்ணி ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி தூக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வச்சுருப்பேன். அடுத்து திரும்ப எப்போ நெட்டில் கனெக்ட் பண்ணோன்னா அப்போ வந்து செக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ஓவர் ரைட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அதில் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலில் வந்து அது ரொம்ப அவாய்ட் ஆகும். இதில் வந்து எல்லாரும் தனித்தனி ரெபாசிட்டரி வச்சுருப்பாங்க. நான் வந்து என்னோட மிஷின்லேயே என்னோட ரெபாசிட்டரி வச்சுருப்பேன், ஓன் காப்பி வச்சுருப்பேன். ஸோ நான் பண்ணுற அப்டேட் கமிட்லாம் இதுக்கு போகும். இங்கேருந்து புஷ் புல் மூலமாக ப்ரைமரிக்கு போய்க்கிறோம், ஓகேவா. டிபிக்கலாக நம்ம இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிற மாதிரி அப்படி அனாலஜி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மெர்குரியல், பிட் கீப்பர், டார்க், பஜார், இந்த மாதிரி டாஸ் பஜார்லாம் இருக்குது. இதில் வந்து பிட் கீப்பர் தான் வந்து ரொம்ப பாப்புலரான விஷயம். மெர்குரியலும் நல்லா பாப்புலரானது தான். ஸோ இது ரெண்டுலேயும் தான். இதில் வந்து பிட் கீப்பர் தான் லினக்ஸ் யூஸ் பண்ணேன், அங்கே சண்டையில் உருவானதான் ஜிட்டு, ஓகேவா. ஸோ ஜிட்டில் என்னென்னா வந்து ரிசைலன்ஸ் லைக் நல்லாயிருக்கும், அது ரொம்ப ஸ்டேபிளானது. ஸ்பீடு வந்து கம்பேர்ட் டு எனி அதர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இது அதோட கம்ப்ரஷன் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட என்ன சொல்ல இன்க்ரிமெண்டல் வெர்ஷனிங் திங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஆப்ஜெக்ட் மாடலிங் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணுனாலே உங்களோட மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக மாறணும்.
மைண்ட் செட்னா இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எதுவுமே தெரியாமல் புதுசாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, சந்தோஷமாக ஒர்க் பண்ணலாம். அதாவது பழைய கார்பேஜோட வரவங்களுக்கு தான் அந்த கார்பேஜை தூக்கி வெளில போட்டு புதுசு உள்ள கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்குலாம் அந்த பிரச்சனை இருந்துச்சு. நான் பழைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கில் இருந்துட்டு அதாவது வந்து பெர்ஃபோர்ஸு, கிளியர் கேஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் ஃபைல் பேஸ்டு செக்இன்ஸ் தான் இருக்கும், இண்டிவிஜுவல் செக்இன்ஸ் தான் இருக்கும். மேபி சேஞ்ச் லிஸ்ட் வச்சு செக்இன் பண்ணுவோம். பட் இதில் வந்து அப்படி இல்லாமல் ஒரு கமிட் எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு செட் மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த வேர்ஷனிங்லாம் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நவ் ஐ வாஸ் யூஸ் டு இட். ஸோ எனக்கு அது ஈஸியான விஷயமாயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு பிரச்சனைனா விண்டோஸ் மக்களுக்கு வந்து ரொம்ப கடியாக இருக்கும். நான் வந்து ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஓகேவா இருக்குது. ஏன்னா விண்டோஸில் ஒர்க் பண்ணணும், சிஜ்வின் வச்சு ஒர்க் பண்ணணும், இல்லை மைசஸ் வச்சு பண்ணோம். விஷுவல் ஜிஐ ரெப்ரசன்டேஷனும் இருக்குது. பட் நான் என்றைக்குமே அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இட் மேக்ஸ் யுவர் லைஃப் சிம்பிள். பட் நீங்கள் பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாதி நேரம் தெரியாமல் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து கமாண்ட் லைன்ஸே யூஸ் பண்ணணும்னு நான் விரும்புவேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஜிட்டை பற்றி, வேறு ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம் கிடையாது. இதெல்லாம் சொன்னதெல்லாம் கதை தான். ஸோ இதை கேட்காம நீங்கள் அடுத்த வேலைக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.